ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் இப்போ நடந்திருக்கு. இது யாராலயுமே ஏத்துக்கொள்ளவே முடியாதது. ஏன்னா, அவரோட இழப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் இழப்பு தான். அதாவது WWE ஹல்க் லோகன் அப்படிங்கிறவர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, அவர் எப்பேர்ப்பட்டவர் அப்படின்னு உங்க எல்லாருமே தெரியும். அது இல்லாம WWE ஏகப்பட்ட விஷயத்த அவரு சாதிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன். அதாவது இதுக்கு முன்னாடி WWEக்கு முன்னாடி இருந்த ட WCW இருக்கட்டும், WWF இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில எல்லாம் நம்மளுடைய ஹல்க் ஹோகனோட ஒரு லெவல் அப்படிங்கிறது கொடி கட்டி பறந்துச்சு. அதாவது WWCயா இருக்கட்டும், WWFஆ இருக்கட்டும், அத கட்டி ஆண்டவரு, இவருக்கு கீழ தான் எல்லாமே இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இறந்து போய்ட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு செய்தி இப்போ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவர் சில விஷயங்களால இறந்துட்டார் அப்படிங்கிறத விட, அவருக்கு உடல்நலக் குறைவால அவர் ஹல்க் லோகன் இறந்து போய்ட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இப்போ காட்டு தீ போல இப்போ எல்லாத்துக்குமே பரவிக்கிட்டு இருக்கு. இதனால ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்துல இருக்காங்க. அதாவது ஹல்க் லோகனோட அந்த ஒரு இறப்புக்கு நம்முடைய ரிக் ஃப்ளேரா இருக்கட்டும், இல்ல அது இல்லாம WWEல ஒர்க் பண்ண சக ரெஸ்லரா இருக்கட்டும், இல்ல நம்முடைய ஹல்க் லோகனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இரங்கலை இப்போ எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. நம்மளோட தரப்புப்படி நம்மளும் நம்முடைய ஹல்க் லோகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இரங்கலை நம்மளும் தெரிவிப்பானா, ஹல்க் லோகனோட வயசு அப்படிங்கிறது வெறும் 71 வயசு தான் நம்முடைய ஹல்க் லோகனுக்கு ஆயிருக்கு. ஆனா ஹல்க் லோகனுக்கு அவர் உடல்நிலை குறைவால இப்போ நம்முடைய ஹல்க் லோகன் இறந்து போய்ட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி தான். யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அதாவது ஹல்க் லோகனுக்குலாம் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வருமா அப்படிங்கிறத யாருமே கொஞ்சம் கூட நினைச்சிருக்கவே மாட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால இறப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே, அதாவது உலகில் பிறந்த அனைவருக்குமே இறப்பு அப்படிங்கிறது அது நிரந்தரமானது தான். அதனால நம்முடைய ஹல்க் லோகனுக்கும் அந்த ஒரு இறப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால நம்முடைய ஹல்க் லோகனும் சரி, நம்மளை விட்டு வெகு தூரம் போயிட்டாரு. இப்போ அவருக்காக நம்மளால முடிந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்மளும் நம்மளோட தரப்புல நம்ம இரங்கல் தெரிவிப்போம். ஏன்னா, நம்ம எல்லாருமே ரெஸ்லிங் ஃபேன். அதாவது நமக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லிங் தான். ரெஸ்லிங்கை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசிச்சு அந்த ரெஸ்லிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது, ரெஸ்லிங் பார்க்குற நமக்கு மட்டுமே தான் தெரியுமே தவிர, வெளியில் இருக்க யாருக்குமே ரெஸ்லிங் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது. அதாவது அவங்க நினச்சிக்கலாம், அதாவது ரெஸ்லிங் அப்படிங்கிறது ஃபேக்கு அப்படின்னு. ஆனால் ரெஸ்லிங் பார்க்குற நமக்கு தான் தெரியும். அதோட உள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணீரில் நம்முடைய ஹல்க் லோகன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை நம்மளுடைய ஹல்க் லோகனுக்கு தெரிவிப்போம். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஹல்க் லோகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கண்டிப்பாக செலுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்துப்படி நான் ஹல்க் லோகனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நான் கமெண்ட் செக்ஷனில் நான் செலுத்துனேன். அதே மாதிரி நீங்களும் ஹல்க் லோகனுக்கு எப்பொழுதும் நம்ம சொல்கிற மாதிரி RIP, அதாவது ரிப் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். ஹல்க் லோகன் நம்மளை விட்டு வெகு தூரம் போயிட்டார். இதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் ஹல்க் லோகன் நம்மளால் பார்க்க முடியாது. அதாவது ஹல்க் லோகனுக்கு மாரடைப்பால் இப்போ நம்முடைய ஹல்க் லோகன் இறந்து போயிட்டார். நம்ம ஹல்க் லோகனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதனால கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே ஐ மிஸ் யூ ஹல்க் லோகன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரெஸ்லிங் ஃபேன்ஸ் நம்ம எல்லாருமே அவருக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை அதுதான்.